இயேசுவே 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 என்றென்றும் எங்கள் தேவன் நல்லவரே. இயேசுவே 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 என்றென்றும் எங்கள் தேவன் நல்லவரே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. இயேசுவே 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 என்றென்றும் என் தேவன் நல்லவரே. இயேசுவே 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 என்றென்றும் எங்கள் தேவன் நல்லவரே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. இயேசுவே 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 என்றென்றும் என் தேவன் நல்லவரே. இயேசுவே 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 என்றென்றும் என் தேவன் நல்லவரே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. Lord, கைகளை உயர்த்தி சொல்லும் ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya. பிதாவாகிய தெய்வமே, பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாகிய இயேசுவே, சுதனாகிய இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, பரிசுத்த ஆவியானவராகிய உம்மை தெய்வமே, நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். உம்மை நான் ஆராதிக்கிறேன். என் இயேசுவே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் தெய்வமே, எங்கள் மீது இரக்கம் வையும். எங்கள் மீது இரக்கம் வையும். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எங்களுக்கு செய்திருக்கிற நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளும் மனதார நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். மனதார உமக்கு நாங்கள் நன்றி கடந்த கூறுகிறோம். நாட்களிலே கடந்த நாட்களிலே நீர் செய்த ஒவ்வொரு நன்மைக்காகவும் நீர் செய்த ஒவ்வொரு நன்றி நன்மைகளுக்கும் செலுத்தி நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். என்னிலும் என் குடும்பத்திலும் என்னிலும் என் குடும்பத்திலும் நீர் செய்திருக்கிற நீர் செய்திருக்கிற எல்லா உபகாரங்களுக்காகவும் எல்லா உபகாரங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி என் செலுத்துகிறோம். கடவுளாகிய ஆண்டவரே, கடவுளாகிய என் ஆண்டவரே, இயேசுவே, என் இயேசுவே, என்னுடைய பொருளாதாரத்திலே என்னுடைய பொருளாதாரத்திலே நீர் தந்த நன்மைகளுக்காக தந்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன். உடல் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நீர் சூழ்நிலையிலும் தந்த பாதுகாப்புக்காக நீர் தந்த பாதுகாப்பு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நற்கருணை ஆண்டவரே, கருணை ஆண்டவரே, உமது மகிமையாலும் உமது மகிமையாலும் வல்லமையாலும் வல்லமையாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நிரப்புவதற்காக நீர் எங்களை உமக்கு நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹalleluya. ஹalleluya. பயபக்தியோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என் அன்புக்குரியவர்களே, நம் தேவனாகிய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கண்மணி போல பாதுகாக்கிறார். ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற சிநேகம் நமக்கு இன்று ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கிறது. அதனால் தான் பைபிள் நமக்கு போதிக்கிறது, ஆண்டவரின் கிருபை ஒவ்வொரு காலை வேளையிலும் புதியதாய் இருக்கிறது. ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் வாழ்க்கை புதியதாய் இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதனுடைய அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில இன்னமும் அவருடைய இரக்கத்தினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கூறுகிறார், ஆண்டவரே என் வாழ்வின் காலகட்டங்கள் எல்லாம் உமது கரங்களில் இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வது என்பது வசதியினாலோ வாழ்க்கையில் இருக்கிற பலத்தினாலோ மனித அறிவினாலோ அல்ல. தேவனாய் ஆண்டவர் நம்மீது வைத்திருக்கிற கரிசனை, இரக்கம். அதனால் தான் மோசே சொல்லும் பொழுது அழகாக சொல்லுவார், ஆண்டவரே நீர் இரக்கமுள்ள தேவன், பேரன்புக்குரியவர், கருணை மிக்கவர் என்று சொல்லி மோசே ஆண்டவரை புகழ்வதை பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நம் கடவுளாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் சிநேகத்தை வெளிப்படுத்துகிறது. எத்தனையோ பேர் பலனை நம்பினார்கள், வசதியை நம்பினார்கள், அறிவை நம்பினார்கள், தன் சரீரத்தை நம்பினார்கள். ஆனால் அவர்கள் கற்பனையே செய்ய முடியாமல் வாழ்க்கையில பரிதாபமாய் வாழ்க்கையை முடித்தார்கள். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக திரை உலகத்தில் பிரபலமாய் பேசப்பட்ட ஒரு நடிகர் ரொம்ப உடலை பவ்யமா பத்திரமா பாதுகாத்தார். நல்ல டெய்லி சரீரத்துக்கு தேவையான ஆகாரம், அதற்குரிய மெடிசன், அதுக்குரிய எல்லா பயிற்சிகளையும் அவர் மேற்கொண்டார். ஆனா ரொம்ப பரிதாபம் என்ன தெரியுமா, அந்த மனுஷன் ரொம்ப ஒரு 70-80 வயது வரை வாழல. ஒரு ஜஸ்ட் ஒரு 50 வயது 52 வயது கூட இருக்காது. அவர் வீட்டில் படிக்கட்டில இருந்து இறங்கும் பொழுது அவர் தலை சுற்றி கீழே விழுந்து இறந்து போனார். யாரும் அவருக்கு உதவி செய்ய அந்த இடத்தில் வரவில்லை, இல்லாமல் போனார். நீங்க இந்த உலகத்தில் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம், கடவுள் நம் மீது இன்னமும் இரக்கம் வைத்திருக்கிறார். இந்த நல்ல ஆண்டவரை பார்த்து அழகாக சங்கீதக்காரன் திருப்பாடல் 103:1 எழுதுகிறார், என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவருடைய திருப்பெயரை ஏற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் ஒன்றையும் மறவாதே மறவாதே. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருள்வே. பயபக்தியோடு எனக்கு ஜீவன் தந்த என் தேவன், எனக்கு வாழ்வளித்திருக்கிற என் கடவுள், புதிய நாளை காண செய்திருக்கிற என் ஆண்டவர், உள்ளங்கையில் பொறித்து என்னை வைத்திருக்கிற கடவுள், அவர் பார்வையில் நான் விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன் என்ற சிந்தனையோடு நம் எல்லோரும் கைகளை தட்டி வாய் திறந்து கைகளை தட்டுவோம். ஆண்டவரே, எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். எழுந்து நின்று நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென்.
இயேசுவே 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 பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே கரத்தை பிடித்து நடத்துவீரே கண்ணீரெல்லாம் துடைப்பவரே கரத்தை பிடித்து நடத்துவீரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் இசையா 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 ஜபத்தை எல்லாம் கேட்பவரே எங்கள் ஜபங்களுக்கு பதில் தருபவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் வான தூதர்களும் புனிதர்களும் இவரை பரிசுத்தர் என்று துதிக்கும் பொழுது துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற ஆண்டவர் நம் மத்தியில இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வாய் திறந்து ஆண்டவரை போற்றுவோம். நீங்க செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி நன்றி இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே உமது மேலான இரக்கம், உமது மேலான தயவு எல்லாவற்றையும்
எல்லாவற்றை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சொல்லுவே, தினமும் சொல்லுவே. தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். நன்றி சொல்லுவே, தினமும் சொல்லுவே. நன்றி இயேசு ராஜா. கைகளை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. நல்ல கை தட்டி பாடும். ஆமென். இயேசுவே எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவோம். தேங்க்யூ சொல்லுவே, தினமும் சொல்லுவே. தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ சொல்லுவே, தினமும் சொல்லுவே. தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். ஃபாதர் தேங்க்யூ, ஜீசஸ் தேங்க்யூ. ஃபாதர் தேங்க்யூ, ஜீசஸ் தேங்க்யூ. நன்றி சொல்லுவே, தினமும் சொல்லுவே. நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவே, தினமும் சொல்லுவே. நன்றி இயேசு ராஜா. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரையா. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரையா. என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன். ஃபாதர் தேங்க்யூ, ஜீசஸ் தேங்க்யூ. ஃபாதர் தேங்க்யூ, ஜீசஸ் தேங்க்யூ. நன்றி சொல்லுவே, தினமும் சொல்லுவே. நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவே, தினமும் சொல்லுவே. நன்றி இயேசு ராஜா. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். 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 எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எப்படி நான் நன்றி சொல்வேன். ஃபாதர் தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. நன்றி சொல்லுவே, தினமும் சொல்லுவே. நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவே, வாயை திறந்து. தினமும் சொல்லுவே. நன்றி இயேசு ராஜா. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீரே. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீரே. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீரே. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீரே. எங்கள் கூடவே இருக்கின்றீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எங்கள் கூடவே இருக்கின்றீரே.
நான் நன்றி சொல்வேன். Father, Thank you Jesus, Thank you Father, Thank you Jesus, Thank you நன்றி சொல்லுவேன். நன்றி. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கப்பா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாமாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாமாலே துதிக்கிறோம் நாதா. எல்லார் கைகளை உயர்த்துவோம். Father, thank you. Jesus, thank you. நன்றி நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி என் ஏசப்பா. கைகளை எல்லாரும் உயர்த்தி ஏசப்பா 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 ஏசப்பா. வாய் திறந்து ஏசப்பா ஏசப்பா. எல்லாரும் குரலை உயர்த்தி கூப்பிடுங்கப்பா. ஏசப்பா 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 ஏசப்பா. என் அன்புக்குரியவர்களே, நம் கடவுளாய் ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். சங்கீதம் 40:1 சொல்லுகிறது, பொறுமையோடு நான் ஆண்டவருக்காய் காத்திருந்தேன். அவர் என் பக்கம் சாய்ந்து என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். அழிவின் குழியிலிருந்து என்னை கை தூக்கி எடுத்து காலோன்றி நிற்கச் செய்தார். நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிற இந்த நேரம் உங்க பக்கத்துல சாய்ந்து உங்கள் உதடுகள் அசைகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் உன்னிப்பாய் கவனிக்கிறார். உன்னிப்பாய் கவனிக்கிறார். உன்னிப்பாய் கவனிக்கிற கடவுள், உன்னிப்பாய் கேட்கிற ஆண்டவர். நீ உள்ளத்துல புலம்புவது கூட, உன் கண்களில் இருக்கிற ஒவ்வொரு துளி கண்ணீரும் கூட அவர் கவனத்தில் இருக்கிறது. கவனிக்கிறார், கவனிக்கிறார். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, ஒரு
அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே சோர்ந்து போகும் நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே ஆண்டவரே சோர்ந்து போன பிள்ளைகள் உடைந்து போயிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே நாங்கள் என்ன செய்வோம் என்று எந்த இடத்தில் இருக்கிறோமோ அதையெல்லாம் நீர் கவனிக்கிறீர். நீர் எங்க மேல கருணையுள்ள கடவுளாய் உடைந்த எங்களை உன் கையில எடுக்கிறீர். உமது கரத்துல நாங்க வந்துட்டோம். உமது கரத்துல நீர் எங்களை தூக்கிட்டீங்கப்பா. ஏசப்பா, நான் உங்க கரத்துல இருக்கிறேன். என்னைய நீங்க உருவாக்குவீங்க, என்னைய உயர்த்துவீங்கன்னு நம்புறேன். உடைஞ்சு போன மகனே மகளே, உன்னைய உருவாக்குற அப்பாவை நோக்கி பாரு. உன்னை உருவாக்கி மகிழ்கிற அப்பாவை நோக்கி பார். உள்ளத்தை திறந்து ஒப்புக்கொடு. ஓ நன்றி நன்றி சொல்லு. வாய் திறந்து இயேசுவே கூப்பிடுப்பா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். வாய் திறந்து ஜீசஸ் Jesus, 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 Jesus. பிரசன்னம், உம்முடைய வல்லமை எங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. உம்முடைய தெய்வீக வல்லமையால் நிறங்களை நிரப்புவதற்காய் நன்றி. ஆண்டவரே, வேறிடத்தில் வாழும் 1000 நாட்களை விட உமது சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள், இந்த ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுக்கு ஆனந்தமானது, ஆனந்தமானது. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க.
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். என் அன்பு சகோதரனே, ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல். மோசேக்கு ஒண்ணு தெரியும், இந்த உலகத்துல யாரு என் கூட இருக்காங்களோ இல்லையோ, உங்க பிரசன்னம் எனக்கு இருந்தால் போதும். நீர் வராவிட்டால் நான் வரம் எங்கும் செல்வதில்லை என்பதில் உறுதியாயிருந்த மோசே உங்க பிரசன்னம் போதும்னு இருந்தார்ப்பா. அநேகர் சொல்லுவாங்க, என் பணம் இருக்குதுங்க, என் எல்லாம் இருக்குதுங்க. அதனாலதான் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு மறைவுரையிலே அவர் குறிப்பிடுகிறார், உங்களுக்கு கல்வி இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, உலகத்தில் உள்ள எல்லாம் இருக்கிறது என்று நீங்கள் மெச்சிக்கொள்கிறீர்களா? கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணராமல், கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அனுபவமாக்காமல் போவீர்கள் என்றால், இவைகளால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எந்த பயனும் இல்லை. அதனாலதான் சாலமோனுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? தாவீது சொன்னாரு, ஆண்டவரே நாயன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆனா சாலமோன் சொன்னாரு, நான் அதை சாப்பிட்டேன், இதை உடுத்துனேன், எல்லாம் செஞ்சேன், ஆனா எல்லாமே வீண். ஏன் தெரியுமா? தேவனோடு இருக்கிற அந்த பிரசன்னத்தை உணராமல் ஒரு வாழ்வான் என்றால் அது ஒரு நாள் அவனுக்கு வெறுமையை மட்டுமே கொண்டு வரும். என்னோடு பயணிக்கிற ஆண்டவர், உலகம் முடியும் கடைசி நாட்கள் நம்மோடு வருகிற ஆண்டவர். நல்ல கைகளை உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. கூப்பிடுங்கப்பா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. கைகளை உயர்த்து. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எத்தனை பேர் விரும்புறீங்க? இந்த உலகத்தில் எனக்கு தேவனே உடைய பிரசன்னம் போதும். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கைகளை சேர்த்து உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, போதுமையா. உலகம் எல்லாம்
நல்ல கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி நல்ல வாயை திறந்து, எல்லாரும் வாயை திறந்து கூப்பிடுங்க. நீங்க வந்தாலே போதும், எல்லாமே மாறும். இயேசு ஆண்டவரே, சொல்லுப்பா. நீங்க வந்தாலே போதும், என் வாழ்வு மாறும். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, எங்கள் இயேசு ஆண்டவரே. சொல்லுவோம்பா. இயேசு ஆண்டவரே, எங்கள் இயேசு ஆண்டவரே. ஜீசஸ், வாய் திறந்து ஜீசஸ், ஜீசஸ். உள்ள அவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கு. வியாதிகள், பலவீனங்கள் உன்னை விட்டு நீங்குகிறது. தீராத வலி வேதனைகள் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். மன வேதனைகளில் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். எல்லா விதமான துன்பங்களில் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். ஜீசஸ், 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 ஜீசஸ். எங்களை முழுவதும் இடம் ஒப்புக் கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். உங்களுடைய திருவிவிலியங்களை, உங்களுடைய வேதாகமத்தை திறந்து கொள்ளுங்கள். சக்கரியா 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்திற்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், ஆண்டவர் அவர்களை ஆற்றல் மிக்கவர்கள் ஆக்குவேன். ஆண்டவருக்குள் அவர்களை ஆற்றல் மிக்கவர்கள் ஆக்குவேன். ஆண்டவரின் பெயரில் அவர்கள் பெருமை கொள்வார்கள் என்கிறார் ஆண்டவர். எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில அநேக சோகங்கள் உண்டு, அநேக வேதனைகள் உண்டு, அநேக மன பயங்கள் நமக்கு உண்டு, அநேக மன கலக்கங்கள் நமக்கு உண்டு. அநேக தருணங்களிலே, அநேக நேரங்களிலே நாம் வியாகுலத்தோடும் வேதனைகளோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து கூறுகிறார், நான் என்னுடைய ஜனங்களை ஆற்றல் மிக்கவர்கள் ஆக்குவேன். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளே, உங்களை நான் ஆற்றல் வலிமை மிக்கவர்களாக, பலன் உள்ளவர்களாக நான் உங்களை மாற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். பாருங்களேன், ஒருவேளை நம்ம மனசுல அப்படியே தொய்வடைந்து பலனெல்லாம் வற்றி மனசெல்லாம் பாரப்பட்டு போய் எந்த பலனும் மற்றவர்களாக நம்ம ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னால இருக்கலாம். பாருங்க, பைபிள்ல ஒரு சம்பவத்தை
ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். வேதம் சொல்கிறது, யோவான் அதிகாரம் 5, பெதஸ்தா அப்படிங்கிற ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தின் அருகில ஒரு மனிதன் 38 வருஷம் இருக்கிறார். அந்த குளத்து பக்கத்துல ஏன் அந்த மனிதன் இருந்தான் என்றால், அந்த குளத்துக்கு ஒரு சிறப்பு இருந்தது. அந்த குளத்துல கடவுளின் தூதர் வந்து இறங்கினவுடன் அந்த குளம் கலங்கும். அப்பொழுது எந்த நோயாளி, பலமில்லாதவன், தீராத வியாதியஸ்தன் முதலாவது அந்த குளத்துல போய் இறங்குறானோ உடனே அவனுக்கு சுகம் கிடைக்கும் என்பது அவர்களது நம்பிக்கை. இந்த மனுஷனும் கை காலெல்லாம் ஊனப்பட்டு பலவீனப்பட்டு போய் இங்க கிடக்கிறான். ஆனா அவனுக்கு முன்னால பல பேர் இறங்குனாங்க, சுகமடைஞ்சு போனாங்க. ஆனா அந்த மனுஷனுக்கு 38 வருடம் அதே நிலைமை. சில நேரங்கள்ல வீடுகள்ல சொல்லுவாங்க, ஒரு தலைவலி வந்ததுன்னா ஒரு ஆளு அமிர்தாஞ்சனத்தோடையும் விக்ஸோடையும் ஆவி பிடிங்கன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து நிற்பாங்க. ஆனா இன்னைக்கு கேன்சர் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்சு போச்சு, இவ சாக போறவா தானே, கடக்கட்டும் அப்படின்னு எல்லாரும் கைவிட்டுட்டாங்க அப்படின்னு மனம் புழுங்கி அழுகிறவர்கள் உண்டு. என்னைக்காவது ஒரு நாள் வியாதி வந்த உடனே 10 பேர் வந்து கேட்பாங்க. ஆனா அந்த வியாதி குணமடையலன்ன உடனே, அந்த பலவீனம் தீரவில்லை என்ற உடனே 10 பேர் எங்க போவாங்கன்னே தெரியாது. கூட இருந்தவங்க எல்லாம் எங்க போவாங்கன்னே தெரியாது. ஏன் இது சொந்த வீட்டுல கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம். ஒருவேளை நாட்கள் போகும் பொழுது உதவி செய்ய ஒருவரும் இருக்க மாட்டார்கள். உதவி செய்ய ஒருவருக்கும் மனசு இருக்காது. உதவி செய்ய யாரும் முன்வர மாட்டார். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஓடோடி வருவாங்க, நான் உனக்கு இருக்கிறேன். ஆனா வாழ்க்கையில அந்த பிரச்சனை தீராத பொழுது கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, அதே பிரிஞ்சு கிடக்கிறவங்க பிரிந்து கிடக்கிறாங்க. அதே ப்ராப்ளம் அப்படியே இருக்குது. ஆனா என்னங்க, அன்னைக்கு வந்தவங்க இன்னைக்கு எங்க போனாங்கன்னா காணாம போயிட்டாங்க. ஒருவேளை நீ ஒரு நஷ்டத்தை சந்திக்கும் பொழுது, உனக்காப்பா இப்படி நடந்துச்சுன்னு வருவாங்க சில பேர். ஆனா அதே நிலைமை முன்னேற்றம் இல்லாம போக ஆரம்பிச்சுட்டுனா, உன்னை தெரியும்னு சொல்றவங்க கூட உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. நீ யாருன்னே தெரியாதுப்பா, உன்னை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு போயிடுவாங்க. யோசித்து பாரு, உடம்புல பலகீனம், மனசுல பலவீனம், வாழ்க்கையின் சூழ்நிலையெல்லாம் பலவீனப்பட்டு ஒரு மனுஷன் இருப்பான்னா அவன் நிலைமை எப்படி இருக்கும் யோசித்து. அந்த மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நினைத்தது நடக்கவில்லையே, என் வாழ்க்கையே இப்படி இருக்குது, எல்லாருக்கும் நான் ஒதுக்கப்பட்டவனா போயிட்டனோன்னு சொல்லி உள்ளம் கசந்து புலம்.
என் மனமே என் மனமே ஏன் கலங்குகிறாய்? உறவுகள் உன்னை கைவிட்டதோ? என் மனமே ஏன் கலங்குகிறாய்? உறவுகள் உன்னை கைவிட்டதோ? கருப்பையில் ஒரு தந்தவர் உள்ளம் கையில் சுமக்கின்றார். கருப்பையில் ஒரு தந்தவர் உள்ளம் கையில் சுமக்கின்றார். என் மனமே ஏன் கலங்குகிறாய்? உறவான தெய்வம் உண்டல்லவோ? என் அன்பு பிள்ளைகளே, தோல்வியடைந்து போனாயா? வலிமையிழந்து வந்திருக்கிறியா? வாழ்க்கையில ஃபெயிலியர், எல்லாமே ஃபெயிலியர், எல்லாமே தோல்வி. என் வாழ்க்கையே போச்சு. ஒரு வலுவிழந்த மனிதனா நீ உட்கார்ந்திருக்கியாப்பா? பெதஸ்தா இந்த பெதஸ்தா எப்ப கலங்கும்? இந்த பெதஸ்தால போய் என்னை யார் இறக்கி விடுவான்னு ஏக்கத்தோடு இருந்தவனுக்கு 38 வருஷம் கிடைத்தது ஏமாற்றம். 38 வருடம் கிடைத்தது ஏமாற்றம். இந்த பெதஸ்தாவில் இறக்க இந்த குளம் கலங்கும் போது என்னை இறக்கிவிட எனக்கு ஒருவருமே இல்லையேன்னு அவன் கலங்கி தவித்த பொழுது அவன் எதிர்பாராத நேரம், அவனுக்கு யாருன்னே தெரியல. ஆனா குளத்தையே பார்த்துக்கிட்டு இருந்த அவனுக்கு, பெதஸ்தாவையே பார்த்துக்கிட்டு இருந்தவனுக்கு ஒரு நாள் வந்தது. பெதஸ்தாவை விட பெரியவர் அவனை தேடி வந்தார். கைத்தட்டு பாப்போம். குளங்கலங்குதோ இல்லையோ, உன்னை இறக்கி விட ஆள் இருக்கோ இல்லையோ, ஆனா உன்னைய நேசிக்க உனக்காக ஒருவர் இருக்கிறார். அவர் வந்துட்டார்னா வலிமையிழந்த வாழ்க்கையை அவர் வலிமையாய் மாற்றும். தோல்வியெல்லாம் வெற்றியாய் மாறும். உன் துக்கமெல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும். இயேசு அந்த மனிதனிடத்தில் வந்தார். அந்த இயேசு ஆண்டவர் இப்பொழுது உன் அருகில் இருக்கிறார். நீ எங்க இருக்கிறியோங்க இயேசு இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் இயேசு இருக்கிறார்.
என் மகனே, என் மகளே, நீ நலமடைய விரும்புறியா? நீ சுகமடைய விரும்புறியா? குளத்தை பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் புத்து போச்சா? பயப்படாத. உதவி செய்ய ஒருவருமே இல்லைன்னு புலம்புறியா? நீ பயப்படாத. பயப்படாதே நீ மகளே, உன்னை காத்திடுவே அனுதினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவே, அற்புதங்கள் நான் செய்திடுவே. உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவே. உதவி செய்ய உனக்கு ஒருத்தர் வேண்டாம்பா. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவர் உன் அருகில் இருக்கிறார். ஆற்றல் வல்லமை அவனுக்குள் பாய்ந்தது. 38 வருடம் முடங்கி கிடந்தவன், வாழ்விழந்தவன், தோல்வியுற்றவன், உதவுவார் இல்லாதவன் துள்ளி குதித்தான். தனக்கு முன்னால தன்னை பார்த்து எழுந்து நடன்னு சொன்னவர் கூட யாருன்னு கண்டுபிடிக்க கூட அவனால முடியல. அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு உனக்கு அற்புதம் செய்ய அதனாலதான் நம்ம சக்கரியா 10:12 வாசித்தோம். அவர் ஆற்றல் வாய்ந்தவராக உங்களை மாற்றுகிறார். உங்க உடம்புல ஆற்றல் இறங்குகிறது. உங்கள் மனதிலே தேவனுடைய வலிமை இறங்குகிறது. நலிவடைந்த உங்கள் பொருளாதாரம், நலிவடைந்த உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரின் ஆற்றல் இறங்கி வருகிறது. 2 கைகளையும் முழங்கால் படியிட்டு விரித்துக் கொள்ளுங்கள். என் கடவுளாய் ஆண்டவரே, உமது வல்லமையால் உம்முடைய ஆற்றலால் நீர் எங்களை நிரப்பும் என்று சொல்லி ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நீர் எங்களை நிரப்பும். நீர் உமது வல்லமையானங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஒப்புக்கொடு. நல்ல கைகளை உயர்த்துவோம். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஆண்டவரே, நீர் என்னை காணும் கடவுள், நீர் என்னை காக்கும் கடவுள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய தொடுதல் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கும். இப்பொழுது அருட்தந்தை அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார். கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டே நான் கடனில் வந்திருக்கிறேன், கஷ்டத்தில் வந்திருக்கிறேன், பய உணர்வுகள் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறேன், தனிமையில் வந்திருக்கிறேன், உறவுகள் வெறுக்கப்பட்டு வந்திருக்கிறேன், இருப்பதெல்லாம் இழந்து வந்திருக்கிறேன், வாழ விருப்பம் இல்லாமல் வந்திருக்கிறேன். நீ எப்படி வந்திருந்தாலும் இயேசு உன்னை தொடுகிறார். இரக்கமே உருவான இறைவா, இதோ இந்த மாலை வேளையில எங்கள் ஒவ்வொருவரையும் ஒன்று கூட்டி சேர்த்து உம்மை போற்றி புகழ
உம்மீது நம்பிக்கை கொண்டு வாழ உம்முடைய இந்த வாக்கு தத்தத்தை கேட்டு வலிமையை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றல் அளித்தீரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் வழியை கொடுத்தீரே. இறைவா, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வல்லமையுள்ள இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்திலே இதோ இவ்வேளையிலே கூடியிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையினுடைய மனதிலே இருக்கின்ற அனைத்து பாரங்களையும் நீர் கண்ணோக்குவீராக. 38 ஆண்டுகளாய் அவன் மனது எவ்வளவு கனத்து கொண்டிருந்தது, அவனது மனது எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தது, அவன் மனது எவ்வளவு உடைந்து போயிருந்தது. ஆண்டவரே, நீர் அவனை உற்று நோக்கினீர். மனிதர்கள் உற்று நோக்கவில்லை. எத்தனையோ பேர் கடந்து சென்றார்கள், அவனை யாரும் அவனை கண்டுகொள்ளவில்லை. மாறாக நீர் உற்று நோக்கினீர். ஆண்டவரே, எங்களுடைய சூழலும் அவ்வாறாகத்தான் இருக்கிறது. எத்தனையோ பணம் படைத்த மனிதர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ அதிகாரம் படைத்த மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் கையேந்துகின்ற பொழுது எங்களுக்கு உதவுவீர்களா, எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கின்ற பொழுது ஆண்டவரே, அவர்கள் கண்டும் காணாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள். நீர் மட்டுமே காண்கின்ற தேவனாக, உற்று நோக்குகின்ற தெய்வமாக, எங்களுடைய கண்ணீரினுடைய கனத்தை அறிந்த தெய்வமாக, அந்த கண்ணீரிலே இருக்கின்ற அந்த வெப்பத்தை உணர்ந்த தெய்வமாக நீர் இருக்கிறீர். இவ்வேளையிலே ஆண்டவரே, இதோ கொடி ஜெபிக்கின்ற, கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்ற, கவலையோடு உடைந்து போய் இருக்கின்ற இந்த பிள்ளைகளை நாம் முற்று நோக்குவீராக. உம்முடைய அழகான கண்கள் இவர்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதாக. ஆண்டவரே, முடிந்து போய் வந்திருக்கின்ற இவர்கள் அனைவரும் வாழும்படியாக நீர் இவ்வேளையிலே செய்திருவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே வந்து ஜெபித்த பொழுது இறைவா, நீர் எத்தனையோ அற்புதமான காரியங்களை நீர் செய்தீர். குறிப்பாக ஆண்டவரே, திருவிவிலியத்திலே வாசிக்கிறோம், நீர் செய்த அற்புதமான காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைக்கு பேய் பிடித்திருக்கிறது, அம்மா கதறுகிறார், வந்து உம்மை வீட்டிலே சந்திக்கிறார், எப்படியாவது குணப்படுத்துங்க, என் பிள்ளையை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது நீர் சொல்லுகிறேன், அம்மா, பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது முறை அல்ல. அம்மா சொல்றாங்க, நம்பிக்கையோடு சொல்றாங்க, அவர் செய்வாரு, அவர் பிள்ளையை காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கையோட சொல்றாங்க. அந்த அம்மா மேசையில் இருந்து விழுகின்ற அந்த துண்டுகளை நாய் நக்குமே, பிள்ளைகளுடைய மேசைகளிலிருந்து விழுகின்ற அந்த துண்டுகளை நாய் தின்னுமே. அவ்வளவுதான். ஆண்டவர் மனமிறங்கி சொல்லுகிறார், அம்மா, உன்னுடைய விசுவாசம் பெரிது, உன்னுடைய நம்பிக்கை பெரிது, நீ விரும்பியபடியே உனக்கு நிகழும். இந்நேரம் முதலாய் உன்னுடைய பிள்ளை நோய் நீங்க பெற்று, சாத்தான் ஓட பெற்று, அவள் நலமாய் இருப்பாள் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தீர். ஆண்டவரே, அதே போல இதோ இவ்வேளையில நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். நாங்க தகுதி இல்லாதவங்க தான், நாங்க பாவம் செஞ்சவங்க தான், நாங்க உம்மை விட்டு விலகி சென்றவர்கள் தான். ஆண்டவரே, இருந்தாலும் நீர் எவ்வளவோ கனிவுள்ளவராக, எவ்வளவோ இரக்கம் உள்ளவராக இருக்கிறே. அந்த இரக்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, அந்த கனிவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இவ்வேளையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை துடைத்தருளும், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். ஆண்டவரே, இந்த நம்பிக்கையின் பொருட்டு நல் வாழ்வை கொடுத்தருளும். நம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே, பாவத்திற்கு இடமில்லாமல் போனது. எத்தனையோ பேர் கொள்ள துடித்தார்கள். அந்த பெண்ணு பாவத்துல மாட்டிக்கிட்டான், உபச்சாரத்துல மாட்டிக்கிட்ட அந்த பிடிக்கப்பட்ட வந்த பெண்ணை ஆண்டவரே நீர் பார்க்கிறீரே. எல்லாரும் கொல்ல துடித்த போது இவளை அழித்து விட வேண்டும், இவள் வேசி, இதற்கு மேல் இவள் வாழ தகுதியற்றவள் என்று சொன்ன போது ஆண்டவரே நீர் பார்த்தீரே, அவளை உற்று நோக்கினீரே, அவருடைய கண்ணீரை பார்த்தீரே, சொன்னீர், ஆண்டவரே, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல்லை எறியட்டும். ஆண்டவரே, நாங்களும் பாவத்தோட இதோ உம்முடைய முன்னிலையில் இருக்கலாம். இறைவா, எங்களுடைய அந்த பாவத்தை எல்லாம் அகற்றி எங்களுடைய அந்த அடிமை தலையிலிருந்து முழுமையான விடுதலையை கொடுத்து இறைவா, உம்முடைய ஒரே வார்த்தையினால எங்களுக்கு சுகத்தை கொடுத்தரலும், எங்கள் உடைந்து போன மனதிற்கு ஆறுதலை கொடுத்தரலும், எங்களுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்தரலும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, என் வாழ்க்கை எங்கு செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, என் வாழ்க்கை எங்கு செழிப்பாகுமே. தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது நீர் சொன்ன ஒரு வார்த்தையா, நீர் சொன்ன ஒரு வார்த்தையா.
நீர் திராட்சை ரசமாக மாறியது நீர் சொன்ன ஒரு வார்த்தையா, நீர் சொன்ன ஒரு வார்த்தையா, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே எங்கள் வாழ்க்கை எங்கு செழிப்பாகுமே. ஆண்டவரே, எப்படி அந்த 100 தலைவர் ஜெபித்தாரோ, நீர் எங்க வீட்டிற்கு வர நாங்கள் தகுதியற்றவர்கள், எங்கள் உள்ளத்திற்குள்ளாக வர நாங்கள் தகுதியற்றவர்கள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும். இங்குள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும். அம்மா, உன் கடன் தொல்லை நீங்கியது, உனது நோய்கள் நீங்கியது, உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராக, உன்னுடைய தொழிலுக்கு எதிராக இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் நீங்கியது. இதோ இன்று முதல் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருக்கிறாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய் என்று ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும். அந்த ஒரு வார்த்தையினாலே எல்லோரும் நலமடையும்படியாக செய்திருப்பீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். நீப்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். Hallelujah, 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 hallelujah. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு அத்தியாய ஆராதனை எத்திசையும் புரியும். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியும். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியும்.